ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் அண்டு போனஸ், இந்த ரிமார்க்ஸ், இந்த 3 காலம் மட்டும் எடிட் ஆகணும். மற்ற காலம்லாம் வந்து லாக் பண்ணி வைக்கணும், யார் எடிட் பண்ண முடியாதபடி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு ஷீட்டை வந்து மொத்தத்திலே யாருமே எடிட் பண்ண முடியாதபடி லாக் பண்ணுறது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ரிவ்யூ டேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ரிவ்யூ டேப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ப்ராடக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே ஸோ என்ன பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக என்ன செய்யறேன், நான் 1 to 8 வரை கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் எந்த செல்லையுமே என்ன செய்ய முடியாது, நம்மளால் எடிட் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலமும், இந்த போனஸ், இந்த ரிமார்க்ஸ் இந்த காலம் மட்டும் எடிட் ஆகணும். அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து அன்ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவ்யூ டேப்பில் அன்ப்ராடக்ட் ஷீட்டில் போயிட்டு ஸோ பாஸ்வேர்டில் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தேவையானது என்னது, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் காலம் முதல்ல என்ன செய்யணும், நம்ம வந்து லாக் பண்ணணும். அதாவது நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் காலத்தை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா, ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒன்று இப்போ இதை மட்டும் இந்த கம்ப்ளீட்டாக சி காலமே நான் லாக் ஆகணும்னா மேலே வந்து சிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பர்டிகுலராக இந்த ஏரியா மட்டும் லாக் ஆகணும்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், சிங்கிற காலத்தை நான் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதுக்குள்ளே வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். அதில் போனால் ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட் செல்ஸில் போனீங்க அப்படின்னா லாக்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லாக்டு அப்படிங்கிற இந்த பட்டனை என்ன செய்யணும், நீங்கள் வந்து டிக் பண்ணியிருக்கிறத எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுங்க. அண்ட் அகெயின் அதே சேம் ஸ்டெப்பு இந்த இ அண்ட் எஃப். ஸோ அதே மாதிரி ரெண்டையுமே இ எஃப்ஐயும் சேர்ந்தாப்பில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல்ஸ் போங்க. அண்ட் அகெயின் அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டேப்பில் லாக்டு அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ப்ராடக்ட் ஷீட், அதாவது ரிவ்யூவில் ப்ராடக்ட் ஷீட்டில் போயிட்டு அகெயின் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் தேவையோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. அண்ட் அகெயின் அதே சேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அகெயின் ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சீரியல் நம்பரையோ எம்ப்ளாயி நேமையோ எதையுமே என்ன செய்ய முடியாது, உங்களால் எடிட் பண்ண முடியாது. பட் இந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ போனஸ் வேல்யூஸ், ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதெல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் ப்ரொடக்ட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.